ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். இன்றைக்கி எப்பவும் போல ரொட்டீன் தாங்க. காலையில் கொஞ்சம் வானம் பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருந்தது. கொஞ்சம் மழையும் கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தது. அப்புறம் பார்த்தா வெயில் வந்தது. இப்படி மாறி மாறி இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ ஃபுல் வெயில் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்ல முடியல. வானம் வந்து மூடி மூடி திறந்துருந்தது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன டிஃபன் செய்யலான்னு பார்த்தா, எப்போ பாரு இந்த மாவு வச்சுன்னு ஏதாவது செஞ்சுட்டே இருக்க நீ, அதிலே இட்லி தோசை குழி பணிகாரம் இதே மாற்றி மாற்றி செஞ்சு பொழப்ப ஓட்டுறன்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஒரே சத்தம். சரி இப்படியே சொல்லிகிட்ருக்காரு இவர் அப்படின்ட்டு, சரி எம்டிஆர் அந்த சேவை மிக்ஸ் இருந்ததுங்க. சரி அதை வச்சு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னுட்டு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பிரித்தேங்க. இப்போ பிரித்து வந்து அந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல வாயாகன பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வெந்நீர் நல்லா தலைக்க வச்சு அதில் ஊற்றி மூடிடணும். அது எப்படின்னா முழுகிற அளவு ஊற்றினா சரியாக இருக்குங்க. ஊற்றிட்டு மூடிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி குளகுலன்னு ஆகிடும். 2 மினிட்ஸ் கழிச்சு அதை வந்து வடியை போட்டுடணுங்க. வடியை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து எல்லா சேவையும் பண்ணிக்கலாம். தேங்காய் சேவை, தக்காளி சேவை, எலுமிச்சை சேவை. இன்றைக்கி எலுமிச்சை சேவையும் தயிர் சேவையும் கேட்டாங்க. சரின்ட்டு அது 2ம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்படின்னா கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் தாளித்து 2ஆக பிரிச்சுக்கிட்டேங்க. அந்த சேவை வந்து வடிஞ்ச உடனே 2 பாத்திரத்தில் தனித்தனியாக எலுமிச்சம் சேவைக்கு ஒன்று இதுக்கு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் சேவைக்கு முதல்ல தாளிச்சிருவோன்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகா, பச்சை மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, அதிலே உப்பையும் போட்டு இது எல்லாம் இதான உடனே அதில் போட்டு நல்லா பால் கொஞ்சம் தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டு வச்சு மூடிட்டேங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்தது. அடுத்தது இன்னொரு இதில் வந்து எலுமிச்சை இதுக்கு மூடி வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி எலுமிச்சை சாத்துக்கு தாளிக்கிறோம் இல்லையா நம்ம, அதே மாதிரியே கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு, அடுத்தது வந்து மிளகா 2 மிளகா, மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் இது அத்தனையும் போட்டு நல்லா தாளிக்கணுங்க. தாளித்து அது நல்லா ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுட்டு எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி அப்படியே ஊற்றினா போதும். அரை மூடி தாராளம் அதுக்கு. ரொம்பவும் அவ்வளோ ஒரு நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கையில் புழிஞ்ச சேவையோட இது நல்லா இருக்குது எனக்கு இருக்க. இப்போ சீக்கிரமும் நம்ம செய்ய முடியுது. ஒரு காலத்தில் நல்லா புழுங்கலரிசியை ஊற வச்சு அதை வந்து இட்லி மாதிரி முதல்ல குத்தி எடுத்து, அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் காலத்தில் அப்படி தாங்க செய்வோம். இட்லி மாதிரி குத்தி எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவை நாடியில் போட்டு புழிவோம். புழியுவோம். அது கொஞ்சம் இட்லி வந்து சூடாக இருக்கும்போது புழிஞ்சால் தான். கொஞ்சம் ஆறிப்போச்சு அப்படின்னா புழியிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க. அடிக்கடி பண்ணுவேன் நான் முன்னாடிலாம். இப்போ கொஞ்ச நாளாக தான் பண்ணுறதில்ல. சரி இட்லி தோசைன்னு இதில் இறங்கியாச்சு அது சப்பாத்தின்னு. நல்லாவும் இருந்ததுங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ வயசான மனுஷனுக்கு எது நமக்கு உடம்புக்கு ஒத்து வருமோ அதை வச்சுக்க வேண்டியிருக்கு இப்போல்லாம். பழைய நினைப்பிலே அந்த நாடியை வச்சு பிழியணும் அப்படின்னா அதெல்லாம் முடிகிற கதையாக நம்மளால் முடிய மாட்டேங்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.